பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருக்களிர் குன்றல் இனிது அப்படிங்கிற இந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரியான பல்டி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இந்த வேலம்பாளையம் பசங்கனாலே மொரட்டு பசங்க. அதுலயும் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தன் டுக்கி, ஒருத்தன் ஸ்கார்பியன் கிக்கு, இன்னொருத்தவன் டேஷ், கடைசியா ஒருத்தவன் இருக்காங்க, அவன் தான் மல்டி. ஷேன் நிகாம், சாந்தனு பாக்யராஜ், செல்வராகவன், அல்போன்ஸ்னு இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் சாய் அபியங்கர் இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் பல்டி. இந்த படத்தில் 4 பேர் கபடியில் கிங்காக இருக்காங்க. இவங்க 4 பேரை வச்சு கபடி மட்டும் இல்லாமல் பல தொழில்களை பண்ண நினைக்கிற 3 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேரை ஏன் சூஸ் பண்ணாங்க, இவங்களை வச்சு என்ன தொழிலெலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்க 4 பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த பல்டி படத்தோட கதை. ஏய் பசங்களா, இதுக்கு முன்னாடி பல கோர்ட்ல ஆடி இருப்பீங்க. இந்த பாபுவோட கோர்ட். இங்க ஆட்டத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? பஞ்சமி. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே ரொம்ப சூப்பராக அந்தந்த கேரக்டர்ஸாகவே வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். செகண்ட், சாய் அபியங்கரோட மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விறுவிறுப்பான கதை, நல்ல ஆக்டிங், நல்ல மியூசிக்னு எல்லாம் சேர்ந்து இந்த படம் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தெருநாய் இங்க இருக்குல்ல, யார் பிஸ்கட் போட்டாலும் தின்னும். தெருநாய் கடிச்சது தாங்கம்மா. என்னால இப்ப நீ பண்ற வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, போதுமா? நானும் ரமேஷும் போவோம். எவனும் போக கூடாது. இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்த்தோன்னா அடிதடிலாம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எல்லாருக்குமே ட்ராபேக்காக அமையும்னு சொல்ல முடியாது. மற்றபடி ஓவராலாக ஒரு நல்ல கேங்ஸ்டர் ஃபிலிம் பார்க்கணும், பெஸ்ட் ஆக்டிங்கோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பல்டி ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.